யோசிச்சு பாருங்க, 1971ல ஒரு ஆள் ஒரு பிளேனையே ஹைஜாக் பண்ணி பணத்தோட பாராஷூட்ல குதிச்சு அப்படியே காத்துல மறைஞ்சு போயிட்டார். அவர் யாரு, என்ன ஆனார்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வாங்க, அமெரிக்க வரலாற்றிலே தீர்க்கப்படாத ஒரே விமான கடத்தல் மர்மமான டிபி கூப்பரோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த கேஸோட முக்கியமான மர்மமே இதுதான். அவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, குதிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்னாச்சு? பாருங்க, 50 வருஷத்துக்கு மேல ஆகியும் இந்த கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிழல் மாதிரி சரித்திரத்துல அப்படியே காணாம போயிட்டாரு. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். எல்லாம் ஆரம்பிச்சது நவம்பர் 24, 1971ல. ரொம்ப சாதாரணமா ஒரு பிசினஸ் சூட் போட்டுக்கிட்டு டான் கூப்பர்னு தம் பேரை சொன்ன ஒருத்தர் போர்ட்லாண்ட்ல இருந்து சியாட்டலுக்கு போற ஃபிளைட்ல ஏறார். ஆனா அன்னைக்கு நடக்க போறது அமெரிக்காவோட விமான பயண சரித்திரத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு அது யாருக்குமே தெரியாது. பிளேன் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல கூப்பர் ரொம்ப அமைதியா ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட்ட கூப்பிட்டு ஒரு சின்ன நோட்டை கொடுக்கறார். அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? என்கிட்ட பாம்பு இருக்கு, அவ்வளவுதான். அவரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஃபிளைட் சியாட்டில்ல லேண்ட் ஆச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனா கதை இதோட முடியல. மறுபடியும் அதே ஃபிளைட் ரெனோவுக்கு கிளம்புச்சு. அப்போதான் ராத்திரி சுமார் 8:13 மணிக்கு பிளேனோட பின்பக்க படிக்கட்டுகளை திறந்து அந்த பணத்தோட அந்த கும்மருட்ல குதிச்சு சரித்திரத்துல இருந்தே காணாம போயிட்டார். அவரோட டிமாண்ட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியர். $2 லட்சம் பணம் வேணும். அதுவும் எப்படி? எந்த அடையாளமும் இல்லாத $20 நோட்டுகளா? அன்னைக்கு $2 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு அதோட மதிப்பு $1 மில்லியன் மேல. சோ இது ஏதோ திடீர்னு பண்ண கொள்ளை இல்ல, ரொம்ப தெளிவா பிளான் பண்ண ஒரு கிரைம். பணம் மட்டும் இல்ல, கூடவே 4 பாராஷூட்டுகளையும் கேட்டிருக்கார். இதுக்கு பின்னாடி ஒரு செம பிளான் இருந்துச்சு. 4 பாராஷூட் கேட்டா ஒருவேளை யாரையாவது பணைய கைதியா கூட்டிட்டு குதிக்க போறான்னு போலீஸ் நினைக்கும். அதனால அவங்க பாராஷூட்டுகளை டேமேஜ் பண்ண மாட்டாங்கன்னு கூப்பர் நம்பினார். பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காருன்னு. கூப்பரோட பிளானிங் எவ்வளவு டீட்டெயிலா இருந்துச்சுன்னு இங்கதான் தெரியுது. ஃபிளைட்டு ரொம்ப கம்மியான உயரத்துல, அதாவது 10,000 அடிக்கு கீழே பறக்கணும், லேண்டிங் கியர் கீழே இறக்கிருக்கணும், பின்பக்க படிக்கட்டுகள் திறந்திருக்கணும்னு ரொம்ப துல்லியமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதுக்குன்னா பாராஷூட்ல குதிக்கிறதுக்கு இதுதான் சேஃபான கண்டிஷன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பாருங்க, அவர் ஒரு சாதாரண கிரிமினல் இல்ல, ஏவியேஷன் பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்னு தெளிவா தெரியுது. கூப்பர் குதிச்ச அடுத்த நிமிஷமே அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சது. நூத்துக்கணக்கான வீரர்கள், போலீஸ், அடர்ந்த காடு, கரடுமுரடான மலைப்பகுதின்னு எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. நிஜமாவே அவர் காத்தோட காத்தா கலந்து போயிட்டார். அவரு பிளேன்ல விட்டுட்டு போன ஆதாரங்கள்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. ஒரு கிளிப் ஆன் டை, 8 சிகரெட் துண்டுகள், அப்புறம் அவர் யூஸ் பண்ணாத 2 பாராஷூட்டுகள். அந்த டைல இருந்து சில டிஎன்ஏ துகள்கள் கிடைச்சது உண்மைதான். ஆனா யோசிச்சு பாருங்க, அது 1970s. அப்போலாம் டிஎன்ஏ வச்ச ஆளை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற மாதிரி இல்ல. அதனால அந்த ஆதாரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. அவரை தேடுறது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த இடம் அப்படி பசிபிக் நார்த் வெஸ்டோட அடர்ந்த காடுகள், எலும்ப ஒரே வைக்கிற குளிர், விடாம பெய்யுற மழை, இது எல்லாத்துக்கும் மேல அவர் சரியா எங்கதான் குதிச்சாருன்னே யாருக்கும் தெரியாது. இவ்ளோ பெரிய காட்டுல ஒரு மனுஷனை தேடுறது உண்மையிலேயே வைக்கோல் போடல ஊசிய தேடுற மாதிரி தான். வருஷங்கள் ஓடுச்சு. கேஸ்ல எந்த முன்னேற்றமும் இல்ல. எல்லாரும் இந்த கேஸ மறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சரியா 9 வருஷம் கழிச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அதுவும் ஒரு சின்ன பையனால. 1980ல ஒரு 8 வயசு பையன் கொலம்பியா ஆத்து ஓரமா விளையாடிட்டு இருக்கும்போது மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த சில பணக்கட்டுகளை பாக்குறான். அதை எடுத்து பார்த்துட்டு சீரியல் நம்பரை செக் பண்ணா, அடா அது கூப்பரோட பணம் தான். ஆனா இது ஒரு மர்மத்தை தீக்கிறதுக்கு பதிலா இன்னும் பல கேள்விகளை உருவாக்குச்சு. அந்த பணம் ஆத்துல அடிச்சுட்டு வந்துச்சா, இல்ல கூப்பர் உயிரோட தப்பிச்சு அந்த பணத்தை இங்க புதைச்சு வச்சாரான்னு யாருக்குமே தெரியல. இந்த ஒரே ஒரு க்ளூ கேஸை இன்னும் சிக்கலா கிடுச்சு. இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல வர ஒரே கேள்விதான், அந்த $1 மில்லியன் கேள்வி. அந்த கும்மிருட்ல, அந்த பயங்கரமான புயல்ல அப்படி ஒரு இடத்துல குதிச்சு ஒருத்தரால உயிரோட தப்பிக்க முடியுமா? கூப்பர் உண்மையிலேயே ஒரு திறமையான ஆளா, இல்ல தற்கொலைக்கு துணிஞ்ச ஒரு முட்டாளா? அவர் உயிரோட இருந்திருக்கலாம்னு சொல்றதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அவர் தனக்கு நல்லா தெரிஞ்ச மிலிட்ரி ஸ்டைல் பாராஷூட் தான் தேர்ந்தெடுத்தார். ஃபிளைட் பத்தியும் பக்கத்துல இருக்கிற ஏர்பேஸ் பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் இறந்து போயிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் குதிச்சப்போ பயங்கரமான புயல் காத்து, உடம்புல இருந்தது வெறும் பிசினஸ் சூட்டும் ஷூவும் தான். முக்கியமா அவர் ரிசர்வ் பாராஷூட்டா எடுத்துக்கிட்டது வேலை செய்யாத ஒரு டம்மி பாராஷூட். ஒரு எக்ஸ்பர்ட் இப்படி ஒரு தப்ப பண்ணுவாரா? இது பெரிய கேள்விக்குறிதான்.
கூப்பர் யாருன்னே தெரியாததால பல வருஷமா FBI ஆயிரக்கணக்கான பேரை சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க. அதுல சில பேர் மேல சந்தேகம் ரொம்ப வலுவா இருந்துச்சு. வாங்க அவங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல ராபர்ட் ராக்ஸ்ட்ரா. இவர் ஒரு முக்கியமான சஸ்பெக்ட். ஏன்னா இவர் ஆர்மில இருந்தவர், பாராஷூட் ஜம்ப்ல எக்ஸ்பர்ட், வெடிகுண்டுகள் பத்தியும் நல்லா தெரிஞ்சவர். பார்க்கவும் கிட்டத்தட்ட கூப்பர் மாதிரி தான் இருந்திருக்கார். அவருக்கு மிலிட்டரி ட்ரைனிங் இருக்கு, அரசாங்கம் மேல ஒரு கோவமும் இருந்திருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, கூப்பரை பார்த்தவங்க அவரோட வயசு 40கள்ல இருக்கும்னு சொன்னாங்க. ராக்ஸ்ட்ராவுக்கு அப்போ வெறும் 28 வயசு தான். இந்த வயசு வித்தியாசம் ரொம்ப பெருசு. அதனால இவர் கூப்பரா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ரிச்சர்ட் மெக்காய். இவர் ஏன் ஒரு முக்கியமான சஸ்பெக்ட் ஆனாருன்னா, கூப்பர் ஹைஜாக் பண்ணி 5 மாசத்துல இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விமானத்தை கடத்தி பாராஷூட்ல குதிச்சாரு. இதனால கூப்பரை இவர்தான்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அவர் பண்ணின கிரைம் கூப்பர் பண்ணின மாதிரியே இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் இவரை சந்தேக பட்டியல்ல இருந்து நீக்கிடுச்சு. கூப்பரை நேரா பார்த்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் கிட்ட மெக்காயோட போட்டோவை காமிச்சப்போ அவங்க ரொம்ப உறுதியா சொன்னாங்க, இல்ல இவர் நிச்சயமா கூப்பர் இல்லன்னு. இப்ப நாம பார்க்க போற சஸ்பெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனவர், டுவேன் வெபர். இவர் மேல சந்தேகம் வர காரணமே அவர் சாகருக்கு முன்னாடி அவரோட மனைவி கிட்ட நான் தான் டான் கூப்பர்னு ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்ததுதான். ஒரு டெத் பெட் கன்ஃபெஷனுங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆதாரம். அவரோட மனைவியும் அவர் ஒரு முறை ஜம்ப் பண்ணி கால்ல அடிபட்டதா சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா சயின்ஸ் வேற ஒரு கதையை சொல்லுச்சு. கூப்பரோட டைல கிடைச்ச டிஎன்ஏவையும் வெபரோட டிஎன்ஏவையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ ரெண்டும் மேட்ச் ஆகல. மறுபடியும் ஒரு முறை இந்த மர்மம் ஒரு முடிவுக்கு வராம நழுவி போயிடுச்சு. இத்தனை சஸ்பெக்ட்ஸ், இத்தனை வருஷ விசாரணை எல்லாம் நடந்தும் இன்னைக்கு வரைக்கும் கூப்பர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படி என்னதான் இருக்கு இந்த கதையில? ஏன் இது இன்னமும் நம்மள எப்படி ஈர்க்குது? சரியா 45 வருஷங்கள், ஆயிரக்கணக்கான க்ளூஸ், நூத்துக்கணக்கான சந்தேக நபர்கள். இவ்வளவு தூரம் தேறியும் எந்த பலனும் இல்லாததால கடைசியா 2016ல FBI இந்த கேஸோட ஆக்டிவ் இன்வெஸ்டிகேஷனை அதிகாரப்பூர்வமா நிறுத்திட்டாங்க. கூப்பரோட ஃபைல் இனிமே தீர்க்கவே முடியாத மர்மங்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. கடைசியா ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. ஒரு விஷயம் முழுசா தெரிஞ்சு அதுக்கு பதில் கிடைச்சா நமக்கு அது ஞாபகம் இருக்குமா, இல்ல இது மாதிரி ஒரு மர்மம் தீர்க்கப்படாம இருந்தா அது நம்ம கற்பனையை தூண்டிக்கிட்டே இருக்குமா? டிபி கூப்பரோட கதை ஒரு கிரிமினலோட கதை மட்டும் இல்ல, அது ஒரு லெஜெண்டா, ஒரு மாடர்ன் காலத்து நாட்டுப்புற கதையா மாறிடுச்சு. ஒருவேளை சில மர்மங்களாவே இருக்கிறது தான் அதோட அழகோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?